ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4000 எம்ஏஹெச்ல காம்பேக்ட்டா ஒரு பவர் பேங்க் ஒண்ணு மேக் பண்ண போறோம். நம்ம மேக் பண்ண போற பவர் பேங்க்குக்கு நம்ம யூஸ் பண்ண போற மாடியூல் பார்த்தீங்கன்னா, 5 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல். அப்புறமா டைப் சி இன்புட், யூஎஸ்பி அவுட்புட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். 3.7 லித்தியம் அயன் பேட்டரிக்கு இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஓரளவுக்கு ஆவரேஜா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் 5 வாட்ஸ். இப்போ பேட்டரி கொண்டு வந்திருக்கேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2000 எம்ஏஹெச். ஸோ 2 பேட்டரி இருக்கு. டோட்டல் 4000 எம்ஏஹெச் பேட்டரி. ஸோ இந்த மாடல் வச்சு தான் நம்ம இப்போ பவர் பேங்க் மேக் பண்ண போறோம். இந்த பேட்டரி பத்தி சொல்லணும்னா 3.7 வோல்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 5000 எம்ஏஹெச், 6000 எம்ஏஹெச்னு போய்க்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மேக் பண்றது பார்த்தீங்கன்னா 4000 எம்ஏஹெச்ல மேக் பண்றோம். எமர்ஜென்சி டைம்ல ஒன் டைம் ஃபோன் பேட்டரி ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த மாரி நம்ம இப்போ மேக் பண்றோம். வாங்க இப்போ எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்துடலாம். பேட்டரிக்கும் மாடியூலுக்கும் சேர்த்து நான் 100 சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாடியூல் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரி பிவிசி ஷீட்ல இது போல கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதில நான் வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கரெக்ட்டா ஸ்கொயர் பார்த்து இது போல வச்சு அங்க ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்கொயரா செட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த பீஸையும் இதே போல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கரெக்ட்டா ஸ்கொயர் பார்த்து அடுத்த கார்னர்லயும் இதே போல வச்சுக்கிறேன். அடுத்ததா 100 ஒரு லென்த் பீஸ் கட் பண்ணி கார்னர்ல வச்சு இதே போல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி வச்சா போதும். இன்னொரு பீஸையும் அதே போல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கார்னர்ல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கெங்க கேப் இருக்கோ பார்த்து அங்க அழுத்தி பிடிச்சு லைட்டா ஃபெவிக்விக் ஒரு டிராப் வச்சாலே போதும். எனக்கு கேப் எதுவுமே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அத கட் பண்ணும்போதே எல்லாமே பார்த்து ஸ்கொயரா கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு. ஒரு பாக்ஸே ரெடி ஆயிருச்சு. சார்ஜிங் மாடியூலுக்கு பக்கத்துல பென்சில்ல ஒரு ரவுண்ட் மார்க் போட்டுக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைட் க்ளோ ஆகுறதுக்காக சால்டரிங் கன்ல ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இது போல ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஃபீஸ் போன ஒரு எல்இடி பல்ப அந்த ஹோல் உள்ளக்க வச்சு அதுல ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் மாடியூல்ல இருந்து லைட் க்ளோ ஆகுறத இது வந்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. அடுத்ததா சின்னதா ஒரு பிவிசி ஷீட்ல ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சுட்டு சார்ஜிங் மாடியூல் வர இடத்துல கீழ வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் மாடியூல்ல ஒரு ட்ராப் க்ளூ வச்சு கரெக்ட்டா அந்த பிவிசி ஷீட் மேல வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்ட்டா அது ஹோலுக்கு நேரா வந்துருச்சு. இவ்வளோதான். அடுத்ததா பேட்டரி கொண்டு வந்திருக்கேன். பேட்டரி மேல டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ டேப் போட்டோம்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து ஆடாம ஸ்ட்ராங்கா ஒரே இடத்துல இருக்கும். இப்போ பேட்டரிய பாக்ஸ் உள்ளக்க வச்சு நல்லா டைட்டா ஒரே இடத்துலயே இருக்கிற மாரி அப்படியே லாக் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெட் கலர் வயரும், ஒயிட் கலர் வயரும் இருக்கு. ஒயிட் கலர் வயர நான் நெகட்டிவா யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் மாடியூல்ல மைனஸ்ல வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் வயர் வந்து பாசிட்டிவா இருக்குது. அதனால மாடியூல்ல வந்து பிளஸ்ல வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். மாத்தி தவறா சால்டரிங் பண்ணிறாதீங்க. மாடியூல் புகஞ்சு போயிரும். இது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக பேட்டரிய சுத்தி ஃபுல்லாவே நெறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பதான் பேட்டரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்ம பேக்ல எல்லாம் பவர் பேங்க போட்டு ஊருக்கு எங்கேயாவது வெளிய கொண்டு போவோம். அதனால எந்த அளவுக்கு டைட்டா சீல் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், மேல ஒரு பிவிசி ஷீட்ட போட்டு இது எங்கேயுமே கேப் இல்ல. ஸோ டைட்டா அழுத்தி பிடிச்சு அங்கங்க ஒரு ஒரு டிராப் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். எங்கேயுமே கேப் இல்ல. ஆனாலும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது போல தான் எல்லா ஒர்க்குமே இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எங்கேயுமே கேப் இல்ல. ஒரு சின்ன ஹோல் கூட இல்ல. கம்ப்ளீட்டா இத வந்து ஃபுல்லா சீல் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் இதுல வந்து சின்ன சின்னதா அங்கங்க பள்ளமேடு இருக்குது. அத நம்மளால நல்லா பார்க்க முடியும். இப்போ இத நம்ம சரி பண்ணணும். அதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லா கையோடவே சரி பண்ணிறலாம். இப்போ இதுல வந்து நான் ஒரு ஒயிட் டேப்ப போட்டு நம்மளுக்கு எங்க அந்த ஹோல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 2 டேப் போட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல வச்சு எங்கெங்கெல்லாம் பள்ளமேடு இருக்கோ அது மேல வச்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தா தேய்ச்சு விட்டாலே போதும். அவ்வளோதான், ஃபைல் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா, சாஃப்ட்டா இருக்குது. இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா பார்க்கவே ரொம்ப ஸ்கொயரா நல்லா இருக்குது. எங்கேயுமே கேப் கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குது. நம்ம கடையில காசு குடுத்து வாங்குற ஒரிஜினல் பவர் பேங்க் மாரியாவே இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஃபைனலா ஒர்க் முடிஞ்சது. இப்போ செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இப்போ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. காம்பேக்ட்டா ரொம்ப சின்ன சைஸா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான அடாப்டர் இருக்குது. அந்த டைப் சி கேபிள வந்து நான் டைப் சில இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, லைட் க்ளோ ஆகுறத நம்மளால நல்லா பார்க்க முடியும். இப்ப வந்து இதில பேட்டரில சுத்தமா சார்ஜ் கிடையாது. சார்ஜ் ஏறட்டும். இப்ப நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி. ஒரு 40 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன். இப்போ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு. பேட்டரி ஃபுல் ஆனதுமே அந்த லைட் பிளிங்க் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும்.
இப்போ நம்ம சார்ஜிங் குடுத்துருக்கிற அந்த டைப் சி கேபிள வந்து ரிமூவ் பண்ணிர்லாம். ஃபைனலா வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையாங்கிறதையும் ஒரு டெஸ்ட் பார்த்துக்கலாம். என்கிட்ட இன்னொரு Samsung ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனோடைய யூஎஸ்பி கேபிள வந்து நம்ம ரெடி பண்ண பவர் பேங்க்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். சார்ஜிங் பின்ன ஃபோன்ல கனெக்ட் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ண பவர் பேங்க்ல ரெட் கலர் லைட்டு க்ளோ ஆகுறது நம்மளால நல்லா பார்க்க முடியும். ஸோ, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபோன்ல சார்ஜ் சுத்தமா கிடையாது. ஆஃப் ஆன கண்டிஷன்ல இருக்குது. அவ்வளோதான் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபோனும் ஆன் ஆயிருச்சு. இப்போ ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, சார்ஜிங்ன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண பவர் பேங்க் இப்போ நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4000 எம்ஏஹெச் பவர் பேங்க் எமர்ஜென்சி டைம்ல நம்ம எங்க வேணா கொண்டு போய் ஒன் டைம்க்கு பேட்டரி ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ண பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லயும் நான் அப்லோட் பண்ணிருவேன். ஸோ நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல நீங்க டைரக்டாவே பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி.